Natakar Higher Secondary School, 9th Standard Maths, Chapter 5, Coordinate Geometry. Now we see example 5.18. In what ratio does the point P minus 2, 4 divide the line segment joining the point A minus 3, 6 and B 1, minus 2 internally? Given points are A minus 3, 6 and B 1, minus 2. P of minus 2, 4 divide AB internally in the ratio m:n. நம்ம அந்த ரேஷியோ தான் calculate பண்ண போகிறோம். Okay students, using section formula P of x, y equal to P of mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. இப்போ x2, x1, y2, y1ஓட வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பாயிண்ட் A x1, y1 வச்சுக்கோ, பாயிண்ட் B x2, y2ன்னு வச்சுக்கோ. இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா எம்மும் என்னும் கிடைக்கும். சரியா? நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா P of minus 2, 4. Take this is equation number 1. Here x1 equal to minus 3, y1 equal to 6, x2 equal to 1, y2 equal to minus 2. A யோட பாயிண்ட் x1, y1, B யோட பாயிண்ட் x2, y2. சரியாம்மா? இப்போது சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷன் 1 becomes m into 1 plus n into minus 3 divided by m plus n, m into minus 2 plus n into 6 divided by m plus n equal to the given point P of minus 2, 4. நம்மளுக்கு எம்மோ என்னன்னு தான் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த minus 2 minus 4 தெரிஞ்ச பாயிண்ட் P of minus 2, 4 is given. இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸோட கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணுறேன். நம்ம எக்ஸோட கோஆர்டினேட்டையும் ஈக்குவல் பண்ணலாம், ஒய்யோட கோஆர்டினேட்டையும் என்ன செய்யலாம், ஈக்குவல் பண்ணலாம். அப்படி தான் ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல்னால் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல். Now equating x coordinate. Therefore உனக்கு என்ன கிடைக்குது, m minus 3n divided by m plus n equal to minus 2. Or இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா m minus 3n equal to minus 2 into m plus n. Therefore minus 2m minus 2n. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3m equal to n. சரியாம்மா? m by n equal to இந்த 3 go to next side 1 by 3. மல்டிப்ளை பண்ணுறது என்ன செய்யும், டிவைட் பண்ணும். இப்போது டிவிஷனில் இருக்கிறது தான் உனக்கு ரேஷியோவில் எழுதலாம். m by n எப்படி எழுதுறேன்னா m is to n. 1 by 3 equal to 1 is to 3. Hence, P divides AB internally in the ratio 1 is to 3. This is your answer. 5.19. What are the coordinates of B if point P minus 2, 3 divides the line segment joining A minus 3, 5 and B internally in the ratio 1 is to 6. Here, point A is given, ratio is given, point P also given. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா B அப்படிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் A minus 3, 5 and B x2, y2 be the given 2 point. B யோட கோஆர்டினேட்டை நான் எப்படி வைக்கிறேன், x2, y2. Okay students, given P of minus 2, 3 divides AB internally in the ratio 1 is to 6. அப்போ m is to n equal to 1 is to 6. சரியாம்மா? Using section formula P of
mx2 plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n equal to p of minus 2, 3. நம்ம mோட வேல்யூவையும் என்னோட வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். உனக்கு என்ன கிடைக்குது பாரு, p of 1 into x2 plus 6 into minus 3 divided by 1 plus 6, comma 1 into y2 plus 6 into 5 divided by 1 plus 6 equal to p of minus 2, 3. இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸோட கோஆர்டினேட்டும் ஒய்யோட கோஆர்டினேட்டும் ஈக்குவல். நவ் ஈக்குவேட்டிங் த கோஆர்டினேட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணு. x2 மைனஸ் 18 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு மைனஸ் 2. உனக்கு அந்த சிம்பிளிஃபை பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x2 மைனஸ் 18 டிவைடட் பை 7. இதில் உள்ள எக்ஸ் கோஆர்டினேட் என்னது? மைனஸ் 2. சரியா? அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா x2 மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 14. therefore x2 ஈக்குவல் டு 4. உனக்கு x2 என்னமா கிடைக்குது? 4. சிமிலர்லி நம்ம ஒய்யோட கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணு. ஒய்யோட கோஆர்டினேட்டை சிம்பிளிஃபை பண்ணணும்னா உனக்கு லெஃப்ட் சைடு என்ன கிடைக்குது? y2 ப்ளஸ் 30 டிவைடட் பை 7. ரைட் சைடு என்ன கிடைக்குது? 3. ஒய்யோட வேல்யூ என்னது? 3. சிம்பிளிஃபை பண்ணணும்னா y2 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 21. y2 மட்டும் வேணும்னா y2 ஈக்குவல் டு 21 மைனஸ் 30 என்ன கிடைக்கும்? மைனஸ் 9. y2 வந்து என்னது கிடைக்குது? மைனஸ் 9. அப்போ பியோட கோஆர்டினேட் என்னது? x2, y2. therefore the coordinate of b is 4, minus 9. okay students.